கோவை சின்னவேடம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 76 வயது முதியவர் ராஜன் என்பவர் கால்வலியால் அவதிப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். ஆனால் அங்கு மருத்துவர் இல்லாததால் பணியில் இருந்த செவிலியர் மட்டும் அவருக்கு மாத்திரை வழங்கியுள்ளார். அந்த மாத்திரையை உட்கொள்ளும் முன்பு ராஜன் அதில் கருப்பு நிற புள்ளிகள் காணப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே செவிலியரிடம் இதுகுறித்து கேட்டபோது அது குறித்து தனக்கு தெரியாது என செவிலியர் பதிலளித்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து ராஜன் அங்கிருந்த பாஜக உறுப்பினர்களிடம் புகார் தெரிவித்தார். அவர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து சுகாதார ஆய்வாளர் மற்றும் வெள்ளக்கிணறு மருத்துவ அதிகாரியிடம் முறையிட்டனர். இதையடுத்து ராஜனை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தரமற்ற மாத்திரைகளை வழங்கியதற்காக மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அரசு மருத்துவமனையில் தரமற்ற மாத்திரைகள் வழங்கப்படுகிறதா என்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜுங்க மாமா தமிழ்நாடு இந்த மெடிக்கல் இதுக்கு வந்திருக்காரு. கால்வலி, இடுப்பு வலி, சளி இதுக்காக வந்திருக்காரு. அப்புறம் இங்கே வந்ததுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு கொண்டு வந்தார். பார்க்கும்போது எல்லாம் புள்ளி புள்ளியாக பங்கஸ் வந்த மாதிரி இருக்கு. இந்த மாத்திரை கெட்டு போன மாத்திரை. ஆனால் டேட் பார்த்தீங்கன்னா வேலிட் இருக்குன்னு போட்டிருக்கு. பிரிச்சோம்னா இந்த மாதிரி பங்கஸ் எல்லாம் இருக்குது. இது சாப்பிட்டோம்னா அவருக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ஆறு பொறுப்பு. இது கெட்டு போயிருக்கு. இதுக்கு கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கணும்.